வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடித்தால் நிச்சயம் 2026 எதிர்க்கட்சி பதவியை கூட நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியாது என்று முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது ஆலோசனை தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை எதிர்த்து இன்று அறிஞர் அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த அதிமுகவை எடப்பாடி அழித்து விட்டார். ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் என்ற கடுமையான எதிர்ப்புகளும் எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்றத்தை நாடினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க முடியும். அதற்கு ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். பொதுக்குழுவை கூட்டியது, செயற்குழுவை கூட்டியது அனைத்துமே செல்லாது என்று அதிமுகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சம்மன், அதாவது கடிதம் மூலமாக தகவலை தெரிவித்தால் மட்டும்தான் இது முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதற்கான ஏற்பாடுகள் அமையும் என்றும் சில முக்கியமான நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனை மூலமாக நடத்தியிருக்கிறார்கள். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்துவிட்டார், 2026 எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழலாக அமையும். முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதாகவும், பொதுச் செயலாளர் என்ற பதவி மட்டும்தான் எடப்பாடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் அவர்களது விருப்பம் போல் அவர்களது தொகுதியே பார்த்து வருகிறார்கள். இதனால் மக்களிடமும் தொண்டர்களிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அதிமுகவின் ஒவ்வொரு நகர்வும் இருக்கிறது. திமுக 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்று நேற்றிலிருந்து களப்பணிகளை ஆற்றுவதற்காக சென்று விட்டார்கள். அதிமுகவில் தான் தற்பொழுது வரை உட்கட்சி மோதல் நீடித்து கொண்டிருக்கிறது என்றும், அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றாலும், அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு இடையூறாக எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறார்கள். அவரை அதிமுகவிலிருந்து முழுமையாக ஓரம் கட்ட வேண்டும். அப்படி ஓரம் கட்டப்பட்டால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 கூட்டணி இல்லாமல் வெற்றியடைய முடியும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நாம் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறோம். அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக அழித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால், மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பார்கள். அவர்களது மனதை காயப்படுத்தும் விதமாக செய்யக்கூடாது என்பதையும் தெள்ள தெளிவாக தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்கப் போகிறார்களா? அப்படி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்கலாமா என்பதை தொண்டர்களாகிய நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.